நமஸ்காரம். நான் சித்ரா நங்கநல்லூர். இந்த முறை நம்ம ரொம்ப அழகான ஒரு தீம் எடுத்துட்டு இருக்கேன். அது என்ன தீம் சொன்னாக்கா 63. 63 வந்து வெறும் வார்த்தைகளாக கேட்டிருக்கோம். ஆனால் வந்து அவ ஒத்தொத்தர் பேரும் நம்மளுக்கு சரியா தெரியாது. அவள் ஒத்தொத்தரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எதுவுமே தெரியாது. அதனால் இந்த வாட்டி ஒரு 3D ப்ரெசன்டேஷன் மாதிரி 63 நாயனாரோட அழகான கதை ஃபோட்டோவோடு சேர்ந்த ஒரு கதையை வந்து நான் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன். ஓகே, ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் பின்னாடி கலர் பேக்ரவுண்ட் எல்லாமே பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன ஃபோட்டோக்குள்ள 3D அந்த மெத்தடில் உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நேரில் பார்க்கறது ரொம்பவே அழகாக இருக்குது. 63 நாயனாரும் வேறு வேறு ஜாதி மதம் எது இருந்தாலும் அவள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சிவனுக்கு பிரியமானவளாக மாறியிருக்கா. அவர்கள் ஒவ்வொரு விஷயத்துல வேலை செஞ்சாலும் சாமி மேல இருக்க டெடிக்கேஷனும் அன்பும் அவளுக்கு மாறவே இல்லை. திருஞான சம்பந்தத்திலிருந்து நிறைய பேர், மாணிக்க வாசகர், பலர் வந்து பல விஷயங்கள் செஞ்சிருக்கா. நினைச்சு ஒரு தடவையான இந்த கதையை நம்ம படிச்சு பார்த்தா தான் ஐயோ இவ்வளவு பேர் இவ்வளவு ஆசையா அவள் செஞ்சிருக்காளேன்னு. திருநாளை போவார் நந்தனார் கோயிலுக்கு வெளியிலேயே நின்று இவர் கும்பிட்டுட்டே இருந்தார். ஒரு நாள் நந்தி வேலைக்கு அவருக்கு தரிசனம் கொடுத்தது. ஸோ 63 நாயனார் அத்தனை பேரும் எவ்வளவு தூரம் சாமியோட லைஃப்ல அன்பால இணைஞ்சிருக்கான்றத நம்ம நினைச்சு பார்க்க வந்து இவ்வளோ சிம்பிளா சுவாமியை கும்பிடுறது, இல்லை வந்து இவ்வளோ சிம்பிளா சுவாமி அடியவர்க்கு அடியவர்னு ஓடோடி வராரு எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நினைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஒருத்தர் பேர் கூட நம்மளுக்கு சரியா இன்ன வரைக்கும் தெரியாது. இது பண்ணும்பொழுது நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டேன். நான் அப்போ இதை வந்து எல்லாருக்கும் ஒரு காட்டணும். கொலு வைக்கிறதோட அர்த்தம் என்னன்னா பண்ண பொம்மைகளை அப்படியே அடுக்கி வச்சுட்டு போறது கிடையாது. அதுல இருந்து ஒரு சின்ன விஷயம் மக்கள் புரிஞ்சுக்கணும். கண்ணப்ப நாயனார் தெரிஞ்சுக்கணும். அந்த கதையோட தாத்பரியத்தை தெரிஞ்சது கொஞ்சமான நம்ம ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணணும். வெறும் சிம்பிள் பண்ற வேலையை டெடிக்கேஷனோட எதிர்பலன் எதுவுமே இல்லாம சண்டிகேஸ்வரர், அப்போத்தி அடிகளார், குங்கிலினார், இவர் வந்து வெறும் ஒரு கயிறால கழுத்தை கட்டி போட்டுட்டார் சிவன்ட்ட. சாயாத நீ நேரம் நெல்லு அப்படின்ட்டு பூஜைகள் செய்யறது எல்லாரும் அவாவா விஷயத்துல திருநீலகண்டர். இவர் சந்தனம் அரைச்சு கொடுக்குற அன்னைக்கு சந்தனம் இல்லாதனால கையவே அரைச்சு கொடுத்திருக்கார். இயற்பகையினார் தன் மனைவியே வந்து சுவாமி கேட்டாருன்னு சொல்லி கொடுத்துட்டார். அது இதுல இருக்கிற எல்லா ஒய்ஃபுமே அவ்வளோ அற்புதமா வந்து கணவனுக்கு ஃபாலோ பண்ணி அந்த சிவத்தொண்டுன்றத அவ்வளோ சிம்பிளா அழகா ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்கா. ஸோ இது வந்து சிவன் அன்பே சிவம்ன்றதை புரிஞ்சுக்கிறோம். அவனோட எத்தனை ரூபங்கள் எத்தனை அடியாருக்கு எப்படி ஓடி வந்தான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால வந்து 63 நாயனாரோடது 3D ஃபார்மேட்ல ஒவ்வொன்றையும் கட் பண்ணி அதுக்கு வேண்டிய படங்கள் பின்னாடி பெயிண்டிங் எல்லாம் செஞ்சு அந்த கதையோட அந்த விஷயத்த வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். 63 திருமயிலையில ரொம்ப ஃபேமஸ். இப்போ நங்கநல்லூர்லயும் நம்ம இது ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இது எப்போ வைக்கிற கொலு பெரிய பொம்மைகள்ல இருந்து சின்ன பொம்மைகள் வரைக்கும், குட்டி பொம்மைகள் வரைக்கும், 100 வருஷத்து பொம்மைகள்ல இருந்து லேட்டஸ்டா வாங்கின பொம்மைகள் வரைக்கும். அப்புறம் இது என்னோட 108 திவ்ய தேச பெருமாள். போன வாட்டிக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நெருப்பு பொட்டி பாக்ஸு அப்புறம் தசாங்கம் இது மூலம் செஞ்சதுல உள்ள ஒரு சன்னதியா கிரியேட் பண்ணி அழகா பெருமாள் 108 பேரையும் அவ உள்ள இருக்கிற அந்த பெருமாள் வந்து நிஜமானவே அந்த கோவில்ல போயிட்டு அவ பெயிண்டிங் பண்ணி அதை வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ இதுவும் ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இறைவனால வந்து நம்மளுக்கு அனுகிரகம் செஞ்சு கொடுக்கப்பட்டது. ஸோ 108 பெருமாளையும் ரொம்ப அழகா தசாங்க டப்பா, நெருப்பட்டி டப்பா, அப்புறம் வந்து ஊதுபத்தி டப்பா, இது மூலமே
இணைச்சி செஞ்சிருக்கிறது. இது ஒரு சின்ன டிஸ்பிளே மாதிரி வச்சிருக்கேன். இது வந்து நிஜமாலுமே சாமின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். அதனால தான் வந்து டிஸ்பிளேயில் உங்களுக்கு அருமையாக அதை காட்டுறேன் நான்.